வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா முழு கோதுமை தோசை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது நம்ம செய்வோம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம கோதுமை தோசைக்கு இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் கோதுமை, முழு கோதுமை போட்டிருக்கிறேன். 1/4 டம்ளர் அரிசி, உளுந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். கோதுமை இது ரேஷன் கடை கோதுமை தான். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசினா அந்த மேல் உள்ள அந்த கப்பிலாம் நமக்கு வெளியே வந்துடும். இதை 1 மணி நேரம் கழித்து நம்ம அரைப்போம். இப்போ நம்ம ஊற வச்சதை அரைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கந்தனையும் மையாக அரைக்கணும். இப்போ நல்லா மையாக அரைச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை வலிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான உப்பு போட்டு 1 மணி நேரத்தில் நம்ம தோசை சுட்டுறலாம். நம்ம கோதுமை தோசை சுடுறோம். நல்லா கல் காஞ்ச பிறகு கனமாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், லேசாக ஊற்றினாலும் நம்ம ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயிலும் மேலே விட்டு தோசை சுடலாம். இப்போ நம்ம அதை மாற்றி போட்டுடலாம். அடியிலே நல்லா வெந்த பிறகு நம்ம தோசை எடுத்துடலாம். இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசை உடம்புக்கும் நல்லது. டெய்லி அரிசி தோசை, இட்லி தோசை சாப்பிட்றனால இது வாரத்துக்கு 2 நாள் வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமை தோசை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.